வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம குதிரைவாளியில் பொங்கல் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நான் ஒரு கப் அளவு குதிரைவாளி எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா பாதி கப் அளவு பாசிப்பருப்பு ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சா போதும். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 1 ஸ்பூன் அளவு சீரகம், குருமிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு குருமிளகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, இஞ்சி 1/4 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி இதையும் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம வதங்க விடுவோம். இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற குதிரைவாளியும் சேர்த்து கொஞ்சம் நெய்யில் வதக்கிக்கலாம். இஞ்சி பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் அடித்து தான் சேர்த்துருக்கேன். குழந்தைகள்லாம் இருந்தால் நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போட்டோம்னா அவங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் பிடிக்காது. நெய்யில் நம்ம நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குதிரைவாளி எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே அளவில் நம்ம 3 to 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கணும். இப்போ தான் பொங்கல் நமக்கு நல்லா கொலன்னு கிடைக்கும். இல்லைன்னா உதிரியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் ஊற வச்ச தண்ணி இது கூட மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் கலர் இப்படி இருக்கு. கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூட உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுருவோம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி நம்ம குக்கர் மூடி சேர்த்துக்கலாம். மூடி சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சூடாக சாப்பிட்றணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆற பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியெல்லாம் கொஞ்சம் நமக்கு இறுக ஆரம்பிச்சிடும். குதிரைவாளி பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பச்சரிசியில் பொங்கல் செய்கிறத விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.